கஸ்தூரி முகத்துல கரிய பூசி நிலா நடேசன் வீட்டு பத்திரத்தை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிலா நடேசன் கிட்ட கண்டிப்பா அந்த உயில் யார்கிட்டயாவது தான் இருக்கும், நீங்க எங்கேயாவது வச்சிருப்பீங்க, கொஞ்சம் யோசிச்சு எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா இங்க சோழனை அழைச்சுக்கிட்டு வெளியே அவசர அவசரமா போறாங்க. சோழனும் இங்க கார் ஓட்டிக்கிட்டே, நிலா என்ன நிலா, என்கிட்ட நீங்கள் எங்கேயும் போகலான்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ வரைக்கும் எங்கே போகிறோம்னு சொல்லவே இல்லையே, சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி கார் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கேட்க, இங்கே பாருங்கள், நான் சொல்கிற வரைக்கும் நான் காட்டுற வழியை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டுங்க, எல்லாத்தையும் நான் அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்ல சொல்ல சோழனுமே கார் ஓட்டிக்கிட்டு நேராக நிலா சொல்கிற இடத்துக்குமே போகிறாரு. இங்கே பாருங்க சோழன், நீங்கள் கார்லேருந்து இறங்கி வர வேண்டாம், கார்லேயே உக்காந்துக்கிட்டுருங்க, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோழனை கார்லேயே உட்கார வச்சுட்டு இங்கே நிலா வெளியே இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போகிற இடமெல்லாம் அங்கே கோமலோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டே போக, அதே நேரம் கோமல் நிலாவோட எதிரிலையுமே வராங்க. இந்த பொண்ணு நடேசன் ஐயா வீட்டில் இருந்த பொண்ணு தானே, இது என்ன நம்மளை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு, ஏமா ஒரு நிமிஷம் இங்கே வா, எதுக்காக என்னை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமலே அங்கே நிலா எதிரில் வந்து கேள்வி கேட்க, உங்களை தான் நான் தேடி வந்தேன், எனக்கு உங்களால் ஒரு உதவி ஆக வேண்டியது இருக்குது. என்னம்மா சொல்கிற, என் பையன் பல்லவன் அங்கே நல்லா தானே இருக்கான், அவனுக்கு எதனா உடம்பு எதனா முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமல் கேட்க, ஐயோ அதெல்லாம் நல்லா தான் இருக்கான், என்ன இப்போ அந்த வீட்டில் தான் நாங்கள் யாரும் இல்லை, என்னம்மா சொல்கிற, அந்த வீடு நடேசன் ஐயா வீடு தானே, அப்படி இருக்கும்போது யாரும் இல்லைன்னு சொல்கிற, அந்த வீடு நடேசன் அங்கிள் வீடு தான், ஆனால் அந்த வீட்டுக்கான உயில் பத்திரம்னு எதுவுமே அவர்கிட்ட இல்லை, அதனால அவரோட தங்கச்சி கஸ்தூரி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டு வரைக்கும் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க, அதனால அந்த வீட்டு உயில் பத்திரம் ஏதாவது கிடைச்சா கண்டிப்பாக அந்த வீட்டை நாங்கள் மீட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, உடனே இங்கே கோமல் இருந்துக்கிட்டு, சரிம்மா இப்போ நான் உனக்கு அதனால என்ன உதவி பண்ணணும், இங்கே பாருங்க, நீங்கள் தான் நடேசன் அங்கிள் வீட்டில் இருந்திருக்கீங்க, இப்போவும் லாஸ்ட்டாக இருந்துட்டு வந்திருக்கீங்க, ஒரு வேளை அந்த வீட்டு உயில் பத்திரம் நீங்கள் ஏதாவது எடுத்துக்கிட்டு வந்தீங்களா, கொஞ்சம் சொல்லுங்கள், அப்படி இருந்தால் தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமல் கிட்ட நிலா கேட்க, ஐயோயோ என்னம்மா சொல்கிற, இங்கே பாரு, நான் பணத்தை வேணா திருடுவனே தவிர இந்த மாதிரி உயில் பத்திரம்னு நான் எதுலேயும் கை வைக்க மாட்டேன், அப்படி அதை எடுத்துக்கிட்டு வந்தாலும் அது எனக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கும், ஏன்னா அது நடேசன் ஐயாவது தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமல் சொல்ல, அதுவும் சரிதான், இருந்தாலும் நீங்கள் ஏதாவது அந்த பத்திரத்தை பார்த்தீங்களான்னு கேட்கறதுக்காக தான் நான் வந்தேங்க, அப்படி இருந்தால் கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுற மாதிரி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கே கோமல் கிட்ட ரொம்ப கெஞ்சி பேச, உடனே இங்கே கோமலோ, இங்கே பாருமா, நான் உண்மை தான் சொல்கிறேன், எனக்கும் அந்த உயிலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் அதெல்லாம் எடுக்கலமா அப்படின்னு சொல்லிட்டு கோமல் அங்கேருந்து போயிடுறாங்க. என்ன இது, இவங்களும் அந்த உயிலை பார்க்கலன்னு சொல்கிறாங்க, அப்போது நடேசன் அங்கிள் அந்த உயில் பத்திரத்தை எங்கே தான் வச்சுருப்பாரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு குழப்பத்தோட இங்கே நிலா நேராக வந்து சோழன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த காரில் ஏற, நிலா எங்கே தான் நிலா போனீங்க, நானும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது, என்ன ஏதுன்னு சொல்ல கூட நான் உங்கள் கூட வந்திருப்பேன்ல, இல்லை சோழன், நான் பல்லவனோட அம்மாவை பார்த்துட்டு வந்தேன். என்னது, பல்லவனோட அம்மாவை பார்த்துட்டு வந்தீங்களா, எதுக்காக, இல்லை அவங்க தானே அந்த வீட்டிலலாம் இருந்திருக்காங்க, ஒரு வேளை அந்த பத்திரத்தையும் உயிலையும் அவங்க ஏதாவது திருடிக்கிட்டு போயிருப்பாங்களோன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது, ஆனால் அவங்கள பார்த்து கேட்டதுக்கு, இல்லை நான் அப்படி எந்த உயிலையும் நான் பார்க்கவும் இல்லை, நான் எடுக்கவும் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க, அதனால தாங்க உயிலை பற்றி கேட்கலாம்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, இங்கே பாரு நிலா, கண்டிப்பாக அந்த ஆள் தான் எங்கேயாவது தொலைச்சிருக்கணும், நீ எதுக்காக தேவையில்லாமல் இவங்க கிட்டலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கார் எடுத்துக்கிட்டு அங்கே சோழன் கிளம்ப, உடனே அங்கே நிலாவுக்கு ஒரு ஐடியா வருது, என்னங்க ஒரு நிமிஷம், நான் பேசாமல் கார்த்திகாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா, ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு வேளை அந்த உயிலும் பத்திரமும் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா அங்கே சோழன் கிட்ட கேட்க, சூப்பருங்க, இது கூட ஒரு நல்ல ஐடியா தான், ஏன்னா கண்டிப்பாக நம்ம கஸ்தூரி அத்தை வீட்டுக்குள்ளே போகவே முடியாது, ஆனால் கார்த்திகா வீட்டுக்குள்ளே போய் கண்டிப்பாக அந்த வீட்டு பீரோவில் தேடி பார்க்க முடியல, சீக்கிரமாக ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்ல, நிலாவுமே அங்கே கார்த்திகாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா பிரச்சனையும் ஒன்று விடாமல் சொல்ல, அதை கேட்டதும் இங்கே
கார்த்திகா, நிலா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இப்போது நான் என் மாமியார் வீட்டில் இருக்கேன். நாளைக்கே கிளம்பி வீட்டுக்கு போய் கண்டிப்பாக பீரோவில் எல்லா பத்திரத்தையும் நான் செக் பண்ணி பார்க்குறேன். அப்படி கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். அப்படி இல்லையா நான் நேர்லேயே எடுத்துகிட்டு வந்து தரேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. என் அம்மா இந்த காரியத்தை செய்தாலும் செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா சொல்ல நிலாவுமே ஃபோனை வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நிலாவும் சோழனும் நேராக ரூமுக்கு வர அங்கே இருந்த நடேசனை பார்த்து இங்கே நிலா இருந்துக்கிட்டு, அங்கிள் என்ன அங்கிள் காலையில் சொல்லிட்டு போனேனே, நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்களா? கண்டிப்பாக உங்கள் சொந்தக்காரவங்க யார்கிட்டையாவது அந்த உயில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மறுபடியும் அங்கே நடேசனை பார்த்து நிலா கேட்க, ஆமாம்மா நானும் யோசித்தேன். எனக்கு சொந்த பந்தம்னு இருக்கிறதுன்னு பார்த்தா அந்த கேடு கெட்ட கஸ்தூரியும் என் அண்ணன்காரனும் மட்டும்தான். ஆனால் அவங்களையெல்லாம் சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு கூட எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் சொல்ல இதை கேட்டதும் நிலா இருந்துக்கிட்டு, அங்கிள் வேற ஏதாவது யோசிச்சிங்க, அவங்க மட்டும்தான் உங்களுக்கு சொந்தமாக என்ன, வேற யாருன்னா கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு இங்கே நிலா சொல்ல சொல்ல, வேற யாரும் இருக்கா? ஒரு நாள் நம்ம குலதெய்வ கோவிலுக்கு ஊருக்கு போயிருந்தோம்ல, அந்த இடத்துல என் பொண்டாட்டியோட அந்த அருமையான அன்னங்காரன் தான் இருக்கான். அவனை தான் எனக்கு தெரியும், மற்றபடி யாரும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் சொல்ல, அங்கிள் இது போதும் அங்கிள், எனக்குமே இப்போ தான் ஞாபகம் இருக்குது. சோழன் நம்ம ஒரு நாள் ஊருக்கு போயிருக்கும்போது என் தங்கச்சியை கொலை பண்ணியே, நீ எல்லாம் எதுக்குடா இந்த ஊருக்கு வந்தேன்னு ஒருத்தர் இவர்கிட்ட சண்டை போட்டாரே, அவர் பேர் கூட பரணி. பேசாம நாம இப்பவே கிளம்பி நேரா அந்த ஊருக்கு போய் அவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா ஒருவேளை உயில் அங்க இருந்தா, ஏன்னா உங்க அம்மா கூட அங்க எடுத்துட்டு போய் வச்சிருக்கலாம்ல. வாங்க சோழன், இதுக்கு மேல நம்மளால காத்துக்கிட்டு இருக்க முடியாது, இப்பவே நாம போலாம் அங்கிள், வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நிலா சொல்ல, இங்க பாருமா, அவன் அன்னைக்கே நான் அசிங்கப்படுத்தி பேசி அனுப்புனான். நானும் அங்கே வரமாட்டேன், அந்த ஊர் பக்கம் கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு நடேசன் சொல்ல, அங்கிள் இங்கே பாருங்க, இப்போதைக்கு நமக்கு உயிலும் பத்திரமும் ரொம்ப முக்கியம், அதனால இப்போவே நாம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு வழியாக அங்கே நடேசனை சமாதானப்படுத்தி உடனே அங்கே இருந்த சேரன் சோழன் கூடயே நடேசன்னு எல்லாருமே கிளம்பி அந்த ஊருக்குமே போகிறாங்க. ஊருக்கு தேடிக்கிட்டு வந்த பரணியோ மறுபடியும் அங்கே நடேசன் குடும்பமாக வந்திருக்கிறத பார்த்ததும், ஏண்டா உன்னை தான் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்படி இருக்கும்போது எதுக்காகடா மறுபடியும் இந்த ஊருக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பரணி சொல்ல உடனே நடேசன் இருந்துக்கிட்டு, டேய் போடா பேசாமல் வாயை முடிக்கிட்டு, இங்கே பாருமா, உனக்காக தான் நான் வந்தேன், இவனை தேவையில்லாமல் என் வாயை கலறி ஏதாவது பிரச்சனை வர வைக்க வேண்டாம்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசனுமே சண்டை போட, அங்கிள் அங்கிள் ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பரணி கிட்ட நிலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ணா நாங்கள் பிரச்சனை பண்ணுறதுக்கு வரல, நாங்கள் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்கன்னு உங்களை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, என்னம்மா சொல்கிற, என்னால் உங்களுக்கு என்ன உதவியாக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சொந்தக்காரனான பரணி கேட்க, உடனே அங்கே நிலவோ நடந்த எல்லாத்தையும் சொல்ல, இங்கே பாருமா உயிலா என்ன சொல்கிற, அதெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு அங்கே பரணி சொன்னது கேட்டதும், மாமா ப்ளீஸ் மாமா, கண்டிப்பாக அம்மா தான் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவாங்கன்னு அப்பா சொல்லியிருக்காரு. ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்களுக்கே தெரியாமல் கூட அந்த உயில் இருக்கலாம்ல, கொஞ்சம் தேடி பாருங்க, எங்களுக்காக அப்பாக்காக இல்லைனாலும் உங்கள் தங்கச்சியோட பசங்க நாங்கள் இப்படி வீடு இல்லாமல் தவிச்சு நிற்கிறோம், அந்த வீடு தான் எங்களோட சொத்து, தயவு செஞ்சு தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனும் சோழனும் ரொம்ப கெஞ்சி பேசிக்கிட்டு இருக்க உடனே அங்கே இருந்த பரணியுமே, சரிப்பா அந்த ஆளுக்கு இல்லைனாலும் உங்களுக்காக நான் வீட்டில் தேடி பார்க்குறேன், ஏன்னா அப்பப்போ என் தங்கச்சி வீட்டுக்கு நீ சொல்கிற மாதிரி வந்து தான் போவா, அதனால நான் போய் தேடி பார்க்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரணி நிலா சோழன் சேரன்னு எல்லாரையுமே அழைச்சிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே பீரோ ஃபுல்லாகவுமே தேடி பார்த்த பரணி அங்கே தன்னோட தங்கச்சி ஒரு பை கொடுத்ததா அதை எடுத்துக்கிட்டு வந்து இங்கே நிலா கிட்ட கொடுக்க, நிலாவுமே அந்த பையில் தேடி பார்க்குறாங்க. அதில் ஒரு உயில் இருக்கிறத பார்த்ததும், அங்கிள் இந்த உயிலான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த நிலா நடேசன் கிட்ட காட்ட, ஆமாம்மா இந்த உயில் தான். டேய் என்னடா உன் தங்கச்சி இங்கே எடுத்துகிட்டு வந்து பத்திரமா பொக்கிஷமாக கொடுத்துட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பரணி கிட்ட கேட்க, ஆமாம் ஏன்னா நீ தான் அப்பப்போ குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியே, அதனால தான்
இந்த மாதிரி இந்த உயிலை நீங்களே பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக அந்த வீடு சொத்துன்னு அந்த ஆள் குடிச்சே வச்சு அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு பைய எடுத்துட்டு வந்து என்கிட்ட என் தங்கச்சி கொடுத்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் போன தங்கச்சி தான் மறுபடியும் திரும்பி வரவே இல்லை. எங்க வருவா, இந்த ராஸ்கல் தான் அவளை கொன்னு போட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பரணி சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சார், எப்படியோ இந்த உயில் கிடைச்சிருச்சு, இவங்களோட வீடை நாங்கள் மீட்டும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நிலா சொல்ல, சரிம்மா, இதுவே இந்த நடேசன் வந்து கேட்டிருந்தா கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டேன். ஏதோ என் தங்கச்சி பசங்க இப்படி நடுத்தெருவுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிதான் உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பரணி சொல்ல, அங்கே இருந்த நிலாவுமே, சோழன் சீக்கிரம் கிளம்புங்க, நேராக நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதை கேட்டதும் இங்கே சோழன், சேரன், நடேசன் எல்லாருமே கிளம்பி நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நிலா, சோழன், சேரன், நடேசன் எல்லாருமே ஸ்டேஷன் உள்ள வர்றதை பார்த்ததும் அங்கே இருந்த இன்ஸ்பெக்டரோ, என்னம்மா, எதுவாக இருந்தாலும் ப்ரூஃப் இருந்தால் மட்டும் ஸ்டேஷனுக்கு வர சொன்னேன், இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்க, சார் ப்ரூஃப் கிடச்சிருச்சு சார். ஆமாம் சார், நடேசன் அங்கிள் பேரில் அவங்க அப்பா உயில் எழுதி கொடுத்துருக்கிறது இதோ எங்களுக்கு கிடச்சிச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அந்த ப்ரூஃபை எடுத்து இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்ட, இன்ஸ்பெக்டரோ அதை படித்து பார்த்துட்டு, கான்ஸ்டபிள் அந்த கஸ்தூரிக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமாக வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் கொஞ்ச நேரத்தில் கஸ்தூரியும் அவங்களோட அண்ணனுமே நேராக போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. என்ன சார், எதுக்காக இப்போ எங்களை இங்கே கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கஸ்தூரி ரொம்ப கோபத்தோடு வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து பேச, இங்கே பாருமா, அந்த வீடு நடேசனுக்கு தான் சொந்தம், இதோ அவங்க அப்பா உயில் எழுதி வச்சிருக்காரு, அந்த உயிலை எப்படியோ இவங்க கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்காங்க, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் கஸ்தூரி கிட்ட கொடுக்க, கஸ்தூரியோட அண்ணனும் கஸ்தூரியும் அந்த உயிலை வாங்கி படிச்சு பார்க்க, உடனே இங்க 2 பேருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. என்னடி கஸ்தூரி, உயிலை பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சியா இருக்கா? என்ன, என் அப்பங்காரன் நல்லாவே எழுதியிருக்கானா இந்த வீடு நடேசனுக்கு தான் சொந்தம்னு? இப்போ உன் முகத்தை எங்க தூக்கிட்டு போய் வைக்க போற? இனிமே அந்த வீட்டுக்கு யாருமே வந்து உரிமை கொண்டாடணும்னு அவசியமே கிடையாது சொல்லிட்டு நடேசன் கஸ்தூரியை பார்த்து ரொம்ப கோபத்தோட பேச, உடனே கஸ்தூரி இருந்துக்கிட்டு, சார் இது எதனா போலியா இருக்க போகுது, இங்க பாருமா, நல்லாவே தெளிவாக தான் இருக்கு, இது ஒரிஜினல் தான், அதனால அந்த வீட்டுக்கு நீங்க இனிமே உரிமை கொண்டாட முடியாது. அப்படி ஏதாவது உங்களால அந்த வீட்டுக்கு பிரச்சனை வந்ததுன்னா அடுத்ததா தூக்கி உங்க 2 பேரையும் தான் உள்ள வைக்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல, இங்க நடேசன் நிலாவை பார்த்து, ரொம்ப நன்றிமா, நீ மட்டும் முயற்சி பண்ணலனா கண்டிப்பா எங்களால அந்த வீட்டை மீட்டு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் நிலா கிட்ட நன்றி சொல்ல, அங்க இருந்த சேரன், சோழனுமே நிலாக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்றாங்க.